பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். பாண்டியன் வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க கேஸை. அதனால் அப்பத்தாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதனால் பாண்டியன் கிட்ட போய் ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிப்பா, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் பாண்டியன் கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு போயிட்டு சக்திவேலு கிட்ட சொல்கிறாங்க, இன்னொரு தடவை பாண்டியன் குடும்பத்தை நீ வந்து பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு இருந்தேன், நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து சக்திவேல்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் சக்திவேல் வந்து நான் இல்லைம்மா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பதான் சொல்கிறாங்க, உங்கள் பையன் இப்போ வெளியே வர்றதுக்கு காரணமே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க மட்டும் மனசு வைக்கலைன்னா இப்போ நம்ம பையன் ஜெயிலில் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து சக்திவேல் வந்து குமார்கிட்ட போய் பேச போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்காமல் இருக்கக்கூடாதுடா, அப்பதான் சொல்கிறாங்கன்றதுக்காக நீ மனசு மாறிடாத அப்படின்னு சொல்லிட்டு குமார்கிட்ட போய் சொல்கிறாங்க. உடனே குமார் சொல்கிறாங்க, நீ எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்ட, நீ இனிமே கனவுல கூட நினச்சி பார்க்காதப்பா அவங்க குடும்பத்தை வந்து பழி வாங்கணுன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க குமார். அதை கேட்ட சக்திவேலுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன நம்ம பையனா இப்படி பேசிட்டு போகிறான், மாறிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு ரொம்ப திங்கிங்காக இருக்குது. ஆனாலுமே நம்ம அந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்காமல் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம பையன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், அது வந்து அவங்க குடும்பத்துலேயும் யாராவது அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் திட்டம் போடுறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.